ஹலோ டெவலப்பர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு இ-காமர்ஸ் சைட் கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சைட்டோட டிசைன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு 11 பேஜஸ் கிட்ட வருது. ஒரு நிமிஷம் காமிச்சிடறேன். ஸோ இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு 11 பேஜ் கிட்ட வருது. ஸோ இப்போ நம்ம இந்த சைட்டை தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட்டோட நம்ம ஒரு இதோட ப்ரோட்டோடைப் மட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதுதான் இந்த சைட்டோட ப்ரோட்டோடைப். ஸோ இந்த சைட்டு தான் நம்ம WordPressல நம்ம டெவலப் பண்ண போகிறோம். எலமெண்ட்ரி யூஸ் பண்ணி இது ஒரு இ-காமர்ஸ் சைட். கிளைண்ட்டோட ரிக்யூர்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம இதில் சப்மிட் பண்ணிட்டு டிசைன் கொடுத்துட்டு நம்ம இதில் சப்மிட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு பேக்கெண்டில் ரிசீவ் ஆகணும். தென் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பை பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இங்கே இருக்கும் சேல்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை கொடுத்தாங்கன்னா இதில் எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே விசிபிள் ஆகும். ஸோ ப்ராடக்ட் எல்லாமே 40,000 30,000 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இதை நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்து நம்ம பை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாம் ப்ரோ, நீங்கள் யூபிஐ நெட் பேங்கிங் மட்டும் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க கேட்ட ஃபியூச்சர்ஸில் நம்ம இந்த சைட்டை WordPressல டெவலப் பண்ணி தர போகிறோம். ஸோ டெவலப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.